தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கை அனைத்தையும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அனைத்து கோரிக்கைகளும் இந்த மாத இறுதிக்குள் மீண்டும் பழையபடி மாநகராட்சி ஊழியர்களாக அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொங்கல் இந்த பணியாளர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான பொங்கலாக இருக்கும். எப்படி பொங்கலுக்கு முன்னால் வருகின்ற போகியை போல் அந்த போகியில் அல்லவைகளை அகற்றுவதற்காக தீயிட்டு கொளுத்துவோமோ, அதை போல் அல்லவைகளை தீக்கிரையாக்கி நல்லவைகளை பொங்கல் உதயசூரியனோடு வரவேற்போம். மகிழ்ச்சி. நன்றி. நிச்சயமாக மாநகராட்சி ஊழியர்களாக அவர் பணியில் தொடருவார்கள். அதை குறித்து அரசு பரிசீலிக்கும். ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கின்றது. அவர்களும் தேர்ந்த வழக்கறிஞர், சீனியர் கவுன்சில் இல்லாமலேயே வாதாடக்கூடிய திறமையான வழக்கறிஞர்கள். அவர்கள் பால் வைத்திருக்கின்ற அன்பு கொண்டிருக்கின்ற அந்த ஊழியர் நலனுக்காக அவர்களும் இதை விட்டு தரமாட்டார்கள். நாங்களும் இருபுறமும் சட்டத்திற்குட்பட்டு என்னவெல்லாம் உதவி புரிய முடியுமோ அனைத்து உதவிகளையும் செய்வோம். அது நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் உள்ளது. நீதிமன்ற இறுதி தீர்ப்பிற்கு பிறகு நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகிறதோ அதை நடைமுறைப்படுத்த